இயேசுநாதர் அழகாக சொல்லுவார் இயற்கையை பார்த்து. இயற்கை செல்வம் என்பது ஒரு முத்து போல, ஒரு புதையல் போல. அதை முத்து ஒருவன் கண்டுவிட்டால் தனக்குள்ளதெல்லாம் விற்று அதை போய் வாங்கிக் கொள்வான். இயற்கை செல்வம் எவ்வளவு முக்கியம் என்று நாம் உணர்ந்து கொண்டால் நாம் அழிகின்ற பாதையில் நாம் செல்ல மாட்டோம், மற்றவற்றை நாம் துன்புறுத்த மாட்டோம். இயேசுநாதர் சொல்லுகிறார், இயற்கை செல்வம் ஒரு புதையல் என்று சொல்லுகிறார். அதை பார்த்தவன் தனக்குள்ள நிலத்தையெல்லாம் விற்றுவிட்டு, வீட்டை விற்றுவிட்டு அந்த நிலத்தை வாங்கிக் கொள்வான் என்று இயேசுநாதர் இயற்கை செல்வத்தின் முக்கியத்துவத்தை அழகாக படம் பிடித்து நமக்கு காட்டுகின்றார். அதைத்தான் அருமையான விவிலிய வார்த்தையிலே சொல்லுவார். மத்தேயு 6:33. ஆகவே அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள், அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். இறை அரசையும் அதை சார்ந்தவர்களையும் முதலில் தேடுங்கள், மற்றவையெல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும்.